கிங் விக்ரமாதித்யா தொடர்கிறது. இதை கேள்வியுற்ற தளபதி நாச்சியாரானவள் தான் என்ன செய்தும் அதைவிட பன்மடங்கு அதிகமாக செய்து வருவதைக் கண்டு அதிகமாக பொறாமையுற்றவளாய் அரசவையில் அமர்ந்திருக்கும் போது மன்னவரை நோக்கி, அரச பெருமானே, பீமாபுரி என்னும் பட்டணத்திலே காலம் சென்ற பஞ்ச சேனாதிபதியின் பத்தினியான அமிர்த மோகினியாள் அரசாட்சி செய்து வருகிறாள். அவளுக்கு பேசாமடந்தை என்றொரு புத்திரி உண்டு. அவ்விருவரும் இருக்கும் அரண்மனையை சுற்றிலும் 7 சுற்றுக்கோட்டைகளும் சில வாசல்களும் உண்டு. பேசாமடந்தையை விவாகம் செய்ய வரும் பூவான்கள் எல்லாம் முதலில் வாசலில் 1000 பொன் கொடுத்து மற்ற வாசல்களில் உள்ள தந்திர சூஸ்திரங்களை எல்லாம் வென்று பேசாமடந்தையை பேசும்படி செய்தால் அப்பெண்ணை மணக்கலாம் என்று உறுதி கூறி ஆராய்ச்சி மணி கட்டி விருது கொடி நட்டு செப்பு பட்டயத்தில் விளம்பரம் செய்து முதல் வாசலில் பதித்திருக்கிறார்கள். அந்த பேசாமடந்தையை விவாகம் புரிய போன ராஜாக்கள் எல்லாம் முதல் வாசலில் 1000 பொன் கொடுத்து விருந்துண்டு 2வது வாசலில் தோல்வியுற்று தலை மொட்டையடிக்கப்பட்டு தேசாந்திரியாக போனார்கள். அப்பேசாமடந்தையானவள் இவ்வாறு ராஜாதி ராஜாக்களையெல்லாம் ஏமாற்றி இதுவரை 60 கோடி பொன் திரட்டி இருக்கிறாள். அப்பேற்பட்ட வளமை பொருந்திய பேசாமடந்தையை என் ஆசை நாயகரான பஞ்சாங்கக்காரர் பேசச் செய்து சூதுவாதுகளில் வென்று அவள் தலையில் விறகு கட்டை சுமக்கச் செய்து அழைத்து வருவார். அப்படி என்னவர் வெற்றி பெற்று வந்தால் எனக்கு சமானமாக வீற்றிருக்கும் குணபதி தன் தலையை மழுங்கச் சிரைத்து மொட்டையடித்து கொண்டு எனக்கு அடிமையாக வேண்டும். என்னவர் அப்படி வெற்றி பெறாமல் வந்து அவள் வைத்திருக்கும் கிழவன் வெற்றி பெற்றால் அவ்விதமே நான் அவளுக்கு அடிமையாகிறேன் என்று சவால் விடுத்து பேசினாள். அதற்கு குணபதி நாச்சியாரும் ஒப்புக்கொண்டு விட்டாள். அதன் பின்னால் தளபதியானவள் தான் வைத்திருக்கும் ஆசை நாயகனான பஞ்சாங்கக்காரனிடம் வந்து தன் சவால் வெற்றி பெற பேசாமடந்தையை வென்று தர சொன்னாள். அது தன்னால் முடியாதர தெரிந்திருந்தும் பஞ்சாங்கக்காரன் வேறு வழியின்றி தான் ஒப்புக்கொண்டு அரசனிடம் 3 மாத தவணையும் 1000 குதிரைகளும் 50 யானைகளும் 10000 காலாட்களும் பெற்று தரும்படி வாங்கி கொண்டு கைச்செலவிற்கு தளபதியாளிடம் 2 லட்சம் பொன்னும் வாங்கி கொண்டு சேனைகளுடன் புறப்பட்டான். அவன் பீமாபுரியை அடைந்ததும் ஒரு விடுதியில் தங்கி மறுநாள் 1000 பொன்னெடுத்து கொண்டு சென்று கோட்டை வாசலில் கட்டியுள்ள ஆராய்ச்சி மணியை அடித்தான். அதை கண்ட கணக்கர் 1000 பொன் கேட்டார்கள். அப்போது பஞ்சாங்கக்காரன் 1000 பொன்னை எண்ணி கொடுத்து முதல் வாசலில் விருந்துண்டு 2ஆம் கோட்டை வாசலுக்கு சென்று வாசற்படியில் காலை வைத்தாள். உடனே 3 பதுமைகள் வெளிப்பட்டு வந்தன. ஒரு பதுமை அவனுக்கு முக்காலி போட, ஒரு பதுமை அவனை முக்காலியில் பிடித்திருந்த, 3வது பதுமை அவனுடைய தலையை மழுங்க சிரைத்து மொட்டையடித்து விட்டது. பஞ்சாங்கக்காரன் வெட்கி தலை குனிந்து வெளியில் வந்து பரிவாரங்களை அழைத்து கொண்டு அழகாபுரி பட்டணத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்து பீமாபுரியில் நடந்த வேதனையான விசித்திர செய்திகளை எல்லாம் தன் ஆசை நாயகனிடம் சொன்னான். அதற்கு தளபதி, உம்மால் ஆகாதது இந்த குணபதியுடைய ஆண்டி பயலால் ஆகப் போகிறது என்று கூறிவிட்டு அரசரிடம் சென்று தன் ஆள் தோற்றுவிட்டு வந்துவிட்டதாகவும் குணபதியினுடைய பண்டாரக்கிழவனை அனுப்பும்படியும் கேட்டுக்கொண்டாள். அவ்வாறே அரசன் கட்டளையிட குணபதி நாச்சியார் தன்னுடைய ஆசை நாயகனிடம் வந்து சொல்ல, அதற்கு விக்ரமாதித்தனாகிய ஆண்டி பண்டாரம், அடி பைத்தியக்காரி, நானும் ஆடி தளர்ந்த கிழவன், பேசாமடந்தையை வெல்லச் சென்ற ராஜாக்கள் எல்லாம் தலை மொட்டையாகி திரும்பி இருக்க என்னால் மட்டும் எப்படி அந்த காரியம் முடியும்? என்னை பேசாமடந்தையின் பட்டணத்திற்கு அனுப்பி கொன்று விடவே சூழ்ச்சி செய்கிறாயோ என்று கேட்டான். அதற்கு குணபதி நாச்சியார், உம்முடைய சக்தி எனக்கு தெரியாதா? உம்முடைய மாயாஜால வித்தையை அளவிடத்தான் முடியுமா? உமக்கு அடியாளான நான் அந்த தளபதி நாச்சியாருக்கு அடிமைப்பட நேர்ந்தால் அது உமக்கன்று குறைவாகும் என்றாள் குணபதி. அதற்கு ஆண்டியாகிய விக்ரமாதித்தன், அடி கண்ணே குணபதி, உனக்காக நான் போகிறேன். நீ உன் ராஜனிடம் சென்று ஒரு பல்லக்கும் 40 காலாட்களும் 2000 பொன்னும் 45 நாள் தவணையும் வாங்கி வா என்று அனுப்பினான். அவ்வளமே அரசனிடம் வாங்கி கொண்டு வந்த குணபதியானவள் பண்டாரக்கிழவனை நோக்கி, சுவாமி, தாங்கள் 45 நாள் கெடு தீர்வதற்குள் திரும்பி வராவில் உமது பாத சாட்சியாக தீக்குளித்து விடுவேன் என்று சொல்லி அனுப்பினாள். ஆண்டிக்கிழவனான விக்ரமாதித்தன் பொய்யிருவலுடன் பல்லக்கில் ஏறி காடு மலை வனாந்திரங்களை எல்லாம் கடந்தான்.
வீமாபுரி பட்டணத்தில் நடுநாயகமாக விளங்கிய பேசாமடந்தியின் அரண்மனை கோபுரம் கண்ணை பறித்தது. சிந்தனை வயத்தவனாய் வர்த்தக வீதியிலே நடந்து சென்ற விக்ரமாதித்தன் வியாபாரமில்லாத கடையொன்றிலே தன்னுடைய மதிமந்திரியான பட்டி சதுரங்கமாடிக்கொண்டிருப்பதை கண்டான். உடனே அவன் பட்டிக்கு சைகை செய்துவிட்டு ஊருக்கு வெளியே உள்ள சத்திரத்திற்கு சென்றான். தன்னுடன் வந்த சேனைக்கு செலவுக்கு கொடுத்து ஒரு மாதத்திற்கு தன்னை தேட வேண்டாம் என்று அவர்களை சத்திரத்திலே விட்டுவிட்டு பண்டார வேடங்கள் களைந்து சுயரூபத்துடன் திரும்பி வந்து பட்டியை சந்திக்க பேசினான். அன்றிரவு பட்டி தங்கியிருந்த அம்மையாரின் வீட்டிற்கு விக்ரமாதித்தனை தன் தமையன் என்று உறவு கொண்டாடி அழைத்து வந்து இருவருக்கும் பாட்டி அம்மாளை சமைக்க சொன்னான். சாப்பாடு வேளையில் 1000 பொன்னை குயில் குயிலாக எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கையில் அவ்வீட்டுக்கார கிழவி இப்பணத்தை கொண்டு என்ன வியாபாரம் செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு மதிமந்திரி பாட்டி, என் தமையனார் இன்றிரவு பேசாமடந்தியுடன் செல்ல வேண்டுமென 1000 பொன்னை கணக்கிட்டு வைக்கிறார். ஐயோ பாவமே என்று கிழவி, கேளுங்கப்பா பிள்ளைகளே, அந்த தந்திரக்காரி பேசாமடந்தி விவாகம் செய்ய வேண்டுமென போய் மொட்டையான ராஜாக்கள் மெத்த உண்டு, அந்த கதி நீங்களும் அடைய வேண்டுமா என்று பரிதாபப்பட்டாள். பட்டி பேசாமடந்தியின் வரலாறும் அவள் அரண்மனையில் நடக்கும் விசித்திரங்களையும் தெரிவித்தால் உனக்கு மிகவும் புண்ணியம் உண்டு என்றான் பட்டி. கேளுங்கள் மக்களே, அந்த பேசாமடந்தியின் கோட்டையிலிருந்து அரண்மனை வாயில் வரையிலும் 10 வாசல்கள் உண்டு. முதல் வாசலில் ஆராய்ச்சி மணி கட்டியிருக்கும். அதன் அருகில் கணக்கர்கள் இருப்பார்கள். மணி அடித்ததும் அவர்கள் வந்து 1000 பொன் கேட்பார்கள். கொடுத்ததும் விருந்து வைப்பார்கள். அந்த விருந்தில் வெந்த சோறும் வேகாத சோறும் உரித்த பழமும் உரியாத பழமும் கலந்திருக்கும். அந்த விருந்தை அருந்தியதும் 2ஆம் வாசலுக்கு செய்ய வேண்டும். அங்கே 3 பதுமைகள் இருக்கும். ஒரு பதுமை முக்காலி போட மற்றொரு ஆளை பிடித்து அதில் உட்கார வைத்து 3ஆவது பதுமை தலையை மொட்டையடித்துவிடும். அதை கடந்து 3ஆவது வாசலில் கால் வைத்தால் 2 மல்லர்கள் உண்டு. அவர்களை வென்று 4ஆம் வாசலுக்கு போனால் கருங்குரங்கு இருக்கும். அதை ஏமாற்றி 5ஆவது வாசலுக்கு போனால் புலி இருக்கும். 6ஆம் வாசலில் யானை இருக்கும். 7ஆம் வாசலில் கிணறு இருக்கும். 8ஆவது வாசலில் சேற்று வாய்க்கால் இருக்கும். அதிலிறங்கி அப்பால் சென்றால் ஒரு நத்தை கூட்டில் தண்ணீரும் ஓர் ஓலை சுருளும் இருக்கும். கால்கள் மீது ஒட்டிய சேற்றையெல்லாம் அந்நீரை கொண்டு சுத்தி செய்து பாதி நீரை மிச்சமும் வைக்க வேண்டும். பிறகு 9ஆம் வாசலில் பளிங்கு மண்டபம் இருக்கும். அதில் நடக்கும்போது வழுக்கி விழுந்தால் தலை பல துண்டுகளாகிவிடும். அதுவும் தப்பி 10ஆவது வாசலை அடைந்தால் இருள் அடர்ந்த 1000 கால் மண்டபம் இருக்கும். அதற்குள் வாசல் அறிந்து வழியறிந்து போக வேண்டும். இவ்வாறு போகும்போது அங்கு இருட்டில் உள்ள தூண்களில் அடிபட்டு தலை சிதறிவிடும். அதற்கும் தப்பி உள்ளே போனால் பேசாமடந்தியின் விசித்திர வினோதங்கள் நிறைந்த நவரத்ன சிங்கார மண்டபம் இருக்கும். அதில் பீத்தாபரங்கள் விரித்திருக்கும். அங்கே ராப்பகலாம தூங்கா விளக்குகளும் குத்து விளக்குகளுமாக 1000 விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த மண்டபத்திலே பஞ்சலோகத்திலே உருவான கட்டில் ஒன்று இருக்கும். அக்கட்டிலில் கால் மாடு தலைமாடு அறிய வேண்டும். தெரியாமல் கால் வைக்கும் பக்கம் தலை வைத்தால் சில பதுமைகள் வரும். சாணத்தை கரைத்து தலையில் ஊற்றி சிரைத்து ஐங்குடுமி வைத்து அனுப்பிவிடும். சரியாக தலைமாட்டு பக்கம் அமர்ந்தால் சில பதுமைகள் வந்து களப கஸ்தூரி முதலிய பரிமளமான வஸ்துக்களும் தாம்பூலமும் கொடுத்து கௌரவிக்கும். 2 பதுமைகள் அவனுக்கு வெண் சாமரைகள் வீசும். சில பதுமைகள் ஆடல் பாடல் புரிந்து மகிழ்விக்கும். சில பதுமைகள் கட்டியம் கூறி ஜெபிக்கும். இவ்வளவையும் தப்பி பேசாமடந்தை யார் என்பதை அந்த ஒரே இரவிற்குள் இனமறிந்து அவளை 3 வார்த்தைகள் பேசச் செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நிறைவேறினால் பேசாமடந்தையை விவாகம் புரியலாம். ஒன்று தவறினும் அவமானப்பட்டு வெளியேற நேரிடும் என்றாள் கேள்வி. இதை கேட்ட விக்ரமாதித்தன், அந்த பேசாமடந்தியின் பெருமை சொன்னாயே தவிர அவளின் ரூபாலாவண்யத்தை பற்றி சொல்லவில்லையே என்றான். அதற்கு பாட்டியானவள், கேளுங்கள் மக்களே, சாந்து சவ்வாது சம்பங்கி பெண்ணை பூசி முல்லை பூக்கள் சூடி சந்திரப்பிரேம் என்னும் கருமேக கூந்தல் முகில் கூட்டங்களிடையே 3ஆம் பிறை சந்திரனை பழிக்கும் முன்னெற்றி
வானவில்லை போல் வளைந்த புருவங்கள், நீரோத்பல விழிகள், சம்பகப்பூவை போன்ற மூக்கு, கண்ணாடி கன்னங்கள், பம்பரமோ பர்வதோ பால்குடமோ பூக்கமலமோ பூரண கும்பமோ ஸ்வர்ணச் செப்போ சொக்கட்டான் காயோ தாளமோ சக்கரவாளமோ யானை மத்தகமோ என்றெல்லாம் மயங்கச் செய்யும் நெஞ்சகம். உடுக்கை போன்ற சிற்றிடை, தாமரை தண்டுகள் போன்ற தளிர்கரங்கள், இளவாழை தண்டை போன்ற கால்கள், நவமணிப் பாவாடையும் நல்ல முத்து இழைத்த ரவிக்கையும் மேலான பொன்சரிகை மேலாடையும் மாமணிச் சடைநாகமும் மதுர மேனியெங்கும் மனமோகன ஆபரணங்களும் எண்திசையும் கலீர் கலீரென சப்திக்கும் காற்சிலம்புகளும் அணிந்து அரண்மனையில் சந்தரிப்பாள். தொடரும். நன்றி, வணக்கம்.